Hi, today we are going to be see chapter 55 Isaiah verse 3. Incline your ear and come to me, hear, and your soul shall live. And I will make an everlasting covenant with you, even sure mercies of David. அது என்ன சொல்ல வர அப்படின்னா, தாவீதுக்கு அருளின நித்திய கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாப்புல. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கம் டு மீ, ஹியர், லிசன். ஸோ அது மாதிரி கிட்ட நீங்கள் வர்றப்போ உங்கள் ஆத்மா, யுவர் சோல் ஷல் லைவ், யுவர் சோல் ஷல் லைவ். டெஃபினெட்லி ஐ வில் மேக் அன் எவர்லாஸ்டிங் கன்வெனன்ட் வித் யூ. நித்தியமான கிருபைகளை உங்கள் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவே பிரியமானவர்களே, நீங்கள் செவியை சாய்த்து ஆண்டவர் சொன்ன வசனத்தை நன்றாக கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் உங்களுடைய ஆத்மா பிழைக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது ஆண்டவருடைய வசனமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த வசனத்தை செவி சாய்த்து கேளுங்கள், உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய நாள் பொழுதிலே இது செய்தியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆமென்.